வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கிறது உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நான் அறிமுகப்படுத்த போகிற டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு புத்தகம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உணவு யுத்தம். ஏன்னா இந்த உணவு அப்படிங்கிற சம்பந்தமாக நிறைய புத்தகங்கள் ரிலீஸ் ஆகிருக்குது. குறிப்பாக முகில் அவர்களுடைய உணவு சரித்திரம் 3 பாகங்கள் வெளியாக இருக்குது. பயங்கர ஃபேமஸான ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பா ராகவன் கிழக்கு பதிப்பதில் முன்பு உணவு சம்மந்தமாக உணவின் வரலாறுன்னு நினைக்கிறேன் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. இந்த புத்தகம் எல்லாமே ரொம்ப ஒரு கமர்ஷியலாக வெற்றி அடைந்த புத்தகங்கள். ஏன்னா இதை தாண்டி நிறைய ஆராய்ச்சி நூல்களும் இருக்குது. உணவு சம்மந்தமாக நிறைய ஆராய்ச்சி நூல்கள் இருக்குது. பட் ஒரு வெகுஜன வாசகர்கள்ட்ட டக்குன்னு போய் சேர்ந்த நூல்கள் அப்படின்னு சொல்லலாம். உணவின் வரலாறாக இருக்கட்டும், பாராகவனுடையது, உணவு சரித்திரம் முகிலோடது, நிறையா டிமாண்ட் அந்த புத்தகத்திற்கு. இது எல்லாமே இப்போ உணவு யுத்தம் அந்த 2 புத்தகங்களும் உணவின் வரலாறை பேசுது. எஸ் ராமகிருஷ்ணனுடைய உணவு யுத்தம் அப்படிங்கிற இந்த புத்தகம் வந்துட்டு உணவின் வரலாறை பேசுது. அதே நேரம் இந்த உணவு நம்ம மேலே எப்படி திணிக்கப்பட்டிருக்கு, அதாவது உலக யுத்தம் எப்படி இருக்குது, ஒரு நாடு இன்னொரு நாடு மேலே படையெடுக்குதுல்ல, அதே மாதிரி இந்த உணவு யுத்தம் அப்படின்னு அவர் எதை மீன் பண்ணுறாருன்னா, நமக்கு சம்பந்தம் இல்லாத பல விதமான உணவுகளுக்குள்ள நம்ம இன்னைக்கு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கோம். இந்த உணவுகள்லாம் பல்வேறு கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய லாபத்திற்காக உருவாக்கப்பட்டவை, அல்லது இந்த உணவுகள் மூலமாக அவங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது, இதை அவங்க எப்படி கமர்ஷியலாக பயன்படுத்தி நமக்கு பழக்கம் இல்லாத பல உணவுகளை நம்ம சாப்பிட்டுருக்கோம். ஓப்பனிங்லேயே சொல்கிறாரு, ஸ்பகட்டியும் பிஸாவும் பர்கரும் எனக்கு எதுக்கு, என் ஊருக்கு எதுக்குது, அதையே நான் திங்கணும். ஆனால் ஒரு நவநாகரிக ஊரில் சென்னை மாதிரி ஒரு சிட்டியில், சென்னையில் இன்னைக்கு வந்து திருச்சி மாதிரி எல்லா சிட்டியுமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கேபிட்டலுமே பயங்கர மாடர்ன் ஆயிடுச்சு. எல்லா பெரிய பெரிய உணவு நிறுவனங்களுடைய கிளைகளும் வந்துருச்சு. அந்த ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளைகள் வந்துருச்சு. நம்ம அதில் போய் சாப்பிட்ணும், வீக்கெண்ட் ஆனால் அங்கே போய் சாப்பிட்ணும் அப்படிங்கிற நிலைமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கோம். ஸோ அதான் அந்த உணவு யுத்தம். நம்ம எப்படி உணவுக்குள்ளே அடிமையாக்கப்பட்டு நமக்கு சம்மந்தம் இல்லாத உணவை பழக்கப்படுத்தி இருக்கோம், எப்படி நம்ம உணவால் சுரண்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி இதோட வரலாறையும் தகவல்களையும் நிறையா தர்றாரு. இந்த புத்தகம் வந்து உள்ள கண்டென்ட்லாம் பேசுகிற முன்னாடி எனக்கு ஒரு பர்சனலாக ரொம்ப ஒரு க்ளோஸாக அந்த புத்தகத்தை நெருங்கி போன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, 17 வருடங்களுக்கு முன்பு எனக்கு அறிமுகமான ஒரு 18 வருடம் சொல்லலாம், 18 வருடங்களுக்கு முன்பு எனக்கு அறிமுகமான ஒரு வார்த்தை. அன்னைக்கு அதை பற்றி நான் கூகுள் பண்ணல, ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கல. அப்படி அறிமுகமான ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது கிடச்சி. என்ன தப்பா ஃபஸ்ட்டு புத்தகத்தை சொல்லிடலாம். நம்ம தேசாந்திரி பதிப்பம் வெளியிட்டிருக்காங்க. இது நம்ம நண்பர்கிட்ட தான் வாங்கினது. நம்ம புத்தகங்கள் வாங்கி அந்த கொடுத்துக்கிறோம்ல, அதில் வந்து வாங்கினதான். கொஞ்சம் மார்க்கிங் நிறையா இருந்துச்சு அப்படின்றனால ஏற்கனவே சொன்ன ஒரு நண்பர் வேணாம்ட்டாரு. அப்புறம் நான் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படித்தது தான். நிறைய உணவுப் பொருட்கள் அதோட வரலாறுலாம் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு இடத்துல எனக்கு அறிமுகமான அந்த வார்த்தை என்னன்னு சொல்லிடுறேன். மலாட்டை. நான் காலேஜ் படிக்க போகிறேன். காலேஜ் படிக்க போனப்போ சென்னைக்கு வெகு அருகில் நம்ம காலேஜ், அப்படியாப்பட்ட ஒரு இடம். வட தமிழகம் அப்படின்னு சொல்லலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட போகும்போது, இன்றைக்கி என்னடா ஸ்நாக்ஸ், ஏன்னா முன்னாடி போனீங்கன்னா நான் கேட்குறேன், ஹாஸ்டலில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி எனக்கு என்னடா ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறேன். மலாட்டை அப்படின்னா எனக்கு என்னன்னே புரியலை, என்னடா சொல்கிற அப்படின்னு. மலாட்டை இதில் என்ன காமெடினா, எனக்கு வந்து மலையாளி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸ், நான் தான் அவங்களுக்கு டிரான்ஸ்லேட்டரு. அவங்க என்கிட்ட கேட்குறாங்க, மச்சா என்ன மச்சா இன்னைக்கு ஸ்நாக்ஸ் அப்படின்னு. அவன் சொன்ன தமிழை எனக்கே புரியலை. முதல்ல மலாட்டங்கிறான், என்னடா அவனுக்கு என்னடா ஸ்நாக்ஸா மலாட்டங்கிறான், அவனுக்கும் சொல்ல தெரியல, எனக்கும் புரியலை. இவங்கிட்ட எப்படி கேரளா போயிட்டு நான் சொல்கிறது, இல்லை நம்ம போய் பார்ப்போம் நேரில்னா. அவன் சிரிக்கிறான், தமிழுக்கு தமிழே தெரியலையா அப்படின்னு. நமக்கு தெரியும், தென் தமிழகத்து தமிழ் ஒரு மாதிரி, வட தமிழகத்து தமிழ் சில வார்த்தைகள் மாறி இருக்கும். இது போக கொங்கு தமிழ், கன்னியாகுமரி, திருநெல்வேலி அந்த ஸ்லாங், அப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ மலாட்டைனா என்னென்னு புரியல. கேண்டீனில் போய் பார்க்குறேன், நிலக்கடலை, கடலை வறுத்து வச்சுருக்காங்க. அட பாவிலா, கடலைக்கு தான் பேர் மலாட்டையா அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சரியம். என்னடா அப்படின்னா, அப்புறம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய அந்த வார்த்தைகள் வித்தியாசத்தை வச்சு நாங்களும் அவங்களும் பசங்க கலாய்ச்சிக்கிறோம். அந்த வட தமிழகத்து பசங்க ஒரு மாதிரி, நம்ம ஸ்லாங்க ஒரு மாதிரி கலாய்ச்சி பேசிக்கிறோம். அப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த பெரம்பலூருக்கு மேலேயே, தமிழ்நாடு மேப்பில் பெரம்பலூருக்கு மேலேயே கடலை அப்படிங்கிற வார்த்தை பயன்பாடு கிடையாது, மலாட்டை அப்படிங்கிற வார்த்தை பயன்பாடு தான் உண்டு. ஸோ இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் அந்த ஹிஸ்ட்ரிக்கு போல மலாட்டை ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படிங்கிற பற்றி நான் பெருசாக ஆராய்ச்சி பண்ணல. சரி, அந்த பக்கம் அப்படி சொல்கிறாங்க, இந்த பக்கம் நம்ம ஊர் பக்கம் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். இப்போ இந்த புக்கு படிக்கும்போது தான் தெரிஞ்சு, நிலக்கடலையோட தாயகம் அது நம்ம தமிழ்நாட்டோட பொருள் கிடையாது. தமிழ்நாட்டு இந்தியாவோட ஒரு பொருளுமே கிடையாது, இந்தியாவோட செடி கிடையாது, வெளிநாட்டிலேருந்து தான் வந்திருக்குது. ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரையும் எண்ணெய் அப்படிங்கிற சொல்லே பார்த்தோன்னா நெய் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பிறகு நல்லெண்ணெய். நல்லெண்ணெய்ங்கிறதே அப்புறம் வந்த பேர். ஏன்னா
எண்ணெய்ங்கிற வார்த்தை என்னன்னா எள்ளுலேருந்து தயாரிக்கப்படுறதா இன்னைக்கு நம்ம நல்லெண்ணெய்ன்னு சொல்கிறோம். எள் நெய். ஸோ அன்னைக்கு ரெண்டு தான் இருந்திருக்கு, நெய் இருந்திருக்கு, எள் நெய், எள்ளிலிருந்து எடுக்கப்பட்டும் நெய் அப்படிங்கிறதெல்லாம் நெய் எள் நெய் அப்படிங்கிற வித்தியாசம். அந்த எள் நெய் தான் எண்ணெய் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், நம்ம எண்ணெய் எள் நெய்யை வந்து நல்லெண்ணெய் ஆக்கிட்டோம். அதுக்கு பிறகு தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், பாம் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில், சூரியகாந்தி என்னென்னமோ வந்துருச்சு. ஸோ எண்ணெய்ங்கிறது ஆக்சுவலாக ஒரிஜினலாக நல்லெண்ணெய் தான் குறிக்குது, எள் நெய் அதுதான் குறிக்குது. ஸோ இப்போ அந்த இடத்துல தான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அந்த கடலையை பற்றி சொல்கிறாரு. கடலை வந்து நம்ம இந்தியாவோட ஒரு செடி கிடையாது, தாவரம் கிடையாது. அது வந்து வாஸ்கோடகாமா வழியாக இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கு. இது ஒரு வரலாறு. இன்னொரு கருத்தும் இருக்குது, பிலிப்பைன்ஸ்லேருந்து இந்தியா வந்திருக்கு அப்படின்னு. ஸோ பிலிப்பைன்ஸ்லேருந்து இந்தியா வந்தனால தான் பிலிப்பைன்ஸோட தலைநகரம் மணிலாலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிற மீனிங்கில் மணிலா கொட்டை அப்படின்னு இருக்காங்க. மணிலா கொட்டை அப்படிங்கிற பேர் அதுக்கு இருந்திருக்கு. ஸோ அது காலப்போக்கில் மருவி மலாட்டை அப்படின்னு வந்திருக்கலாம். ஸோ இதை பற்றி அவர் சொல்ல அந்த மணிலா கொட்டை வரையும் தான் எஸ். ராமகிருஷ்ணன் விளக்கியிருக்காரு. ஸோ நமக்கு அதை படிக்கும்போது புரியுது, மணிலா கொட்டை மல்லாட்டை. ஸோ அப்படி வந்திருக்கு. ஸோ 18 வருடங்களுக்கு முன்பு எனக்கு அறிமுகமான ஒரு சொல் கல்லூரி படிக்கும்போது, மலாட்டை ஸ்நாக்ஸ். ஸோ இன்னைக்கு வந்துட்டு அது மேபி என் கேரளா ஃப்ரெண்ட்ஸுக்கு நெக்ஸ்ட் டைம் ஃபோன் பண்ணும்போது கூட ஸோ மலரும் நினைவுகளாக அதை சொல்லலாம், மலாட்டைக்கான மீனிங் வந்து இதுதான் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த வார்த்தை பயன்பாடு தமிழகம் முழுவதும் இல்லாமல் வட தமிழகத்தில் அதிகம் இருக்குது, அதுக்கும் ஒரு வரலாறு இருக்குது. அதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக வந்துட்டு இப்படி சொல்லனாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அன்னைக்கு வந்து உலக யுத்த காலத்தை வந்து பர்மாவில் வந்து அங்கே கடல் எண்ணெய் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்போ நல்ல டிமாண்ட் இருந்திருக்கு. அப்போ நமக்கு விழுப்புரம் அருகில் உள்ள ஒரு வியாபாரி, அவருடைய பேர் எல்லா டீட்டெயிலுமே இருக்குது, விழுப்புரத்துக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடையில உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு வியாபாரி. அவர் வந்து இந்த மாதிரி பர்மாவில் நல்ல டிமாண்ட் இருக்குது, வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிறக்காக பல்வேறு இடங்கள்லேருந்து அப்போ வந்து தமிழ்நாட்டில் நிலக்கடலை வந்து ரொம்ப பயிரிடலை. ஸோ நிலக்கடலை விதைகளை சேகரித்து அந்த சுற்றுவட்டார பகுதி, அதாவது முதல்ல விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி, அதே மாதிரி இந்த பக்கம் திண்டிவனம் அப்படியே பரவி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் ஆற்காடு, அந்த பழைய சொல்லுவாங்கள நார்த் ஆற்காடு, சவுத் ஆற்காடு பண்ணுவோம், அந்த பகுதி எல்லாத்தையும் விளைய வச்சிருக்காரு. ஸோ அதனால் அந்த கடலையோட பேர் அந்த பகுதிகளில் பளிச்சுன்னு மலாட்டை அப்படின்னு பரவி இருக்கலாம் அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ அப்படியான பல தகவல்கள் நமக்கு பர்சனலி கனெக்டடாகவும் நிறைய விஷயங்கள் இருக்கும். நிறையா தகவல் தெரிஞ்சுக்கலாம், எவ்வளோ தூரம் கமர்ஷியலாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் எங்கள் ஊரில் எவ்வளோ தூரம், ஒரு சின்ன ஊர் தான். நான் வந்து இந்த புக்கு வாசிக்கும் போது கரெக்டாக நினைக்கிறேன், ஏடா ஹோட்டலில் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் போட்டு நமக்கு சமைக்க தெரிஞ்சு, ஏன்னா முழுசாக மாஸ்டர் நம்ப முடியாது, நமக்கு சமைக்க தெரிஞ்சு ஹோட்டல் போட்டோம்னா நட்டப்படவே முடியாது போல் அப்படின்னு. ஏன்னா நான் ஒரு மாதத்திற்கு 4 வாட்டி பானிபூரி சாப்பிட்றேன், 2 வாட்டி சில்லி பரோட்டா, ஒரு பிரியாணி. ஆவரேஜாக இது வந்து கண்டிப்பாக இந்த ஃப்ளோ போயிட்டுருக்கோம். 1000லேருந்து 1500 செலவு பண்ணுறேன் இந்த உணவுகளுக்காக. இதெல்லாம் நம்முடைய பாரம்பரிய உணவாக எதுவும் கிடையாது, ஆனால் பயன்படுத்துகிறோம். ஒரு 1000லேருந்து 1500 என்னுடைய சிறிய ஊரில் நான் செலவு பண்ணுறேன். அப்போ இன்றைக்கி சென்னை போன்ற பெருநகரங்கள், சென்னை ஒரு சாம்பிள் நம்ம டக்குன்னு வர சொல்கிறோம், எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேபிட்டல் நீங்கள் எடுத்துக்கங்க. இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கியை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணீங்க, மீம் இருக்கும், வெண்ணெய் அன்இன்ஸ்டால் ஜொமேட்டோ ஸ்விக்கி அப்படின்னா பர்ஸ் வந்து நிரம்பி ஒழிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதான் உண்மை. எவ்வளோ தூரம் நம்ம உணவுக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கோம், நமக்கு சம்பந்தம் இல்லாத நம்ம உடலுக்கு கெடுதி விளைவிக்கக்கூடிய உணவுகளுக்கும் நம்ம பழக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு. ஏன்னா இப்போ நானுமே ஜென்ரலாக சொல்லுவேன், என்ன புரட்டாச்சுனா கெடுதிங்கிறீங்க, மைதா கெடுதிங்கிறீங்க, வெள்ளைக்காரலாம் திங்கிறானே. ஸோ அங்கே தயாரிக்கப்படுற உணவு ஒரு வகை, நம்ம இங்கே சாப்பிட்றது நமக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணது, ஜவ்வரிசி தயாரிக்கப்படுற கதையெல்லாம் இருக்குது. அப்போ உண்மையிலே ஒவ்வொரு பாரம்பரிய பொருளும் அந்தந்த நாட்டில் எப்படி இருந்துச்சு, ஆனால் நமக்கு அது இண்டியனைஸ்டாக கஸ்டமைஸ் பண்ணும்போது அதில் என்னென்னலாம் கலப்படம் பண்ணியிருக்கோம், எது நமக்கு செட் ஆகாது, அதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற தகவலாம் இருக்குது. அப்போ ஒரு கடைசியாக புத்தகத்தை முடிக்கும்போது ஒரு கதையோடு முடிக்கிறாரு. நானும் அதை சொல்லி அப்படியே முடிச்சிடறேன். ஏன்னா டால்ஸ்டாயோட ரசிகர் இல்லையா, எந்த புத்தகம் இருந்தாலும் அப்படி டால்ஸ்டாயிட்ட ரஷ்ய இலக்கியத்துக்குள்ளே எஸ்ரா போயிட்டு வந்துடுவார். ஸோ அப்போ ஒரு கதை சொல்கிறார், டால்ஸ்டாயோட கதைன்னு சொல்கிறாரு. ஒரு நாட்டில் வந்து சின்ன பசங்க விளையாடி இருக்கும்போது ஒரு வித்தியாசமான பொருளை கண்டுபிடிக்கிறாங்க. இது என்னது, ஏதோ ஒரு தானியம் மாதிரி இருக்கா, நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட என்கொயரி போகுது. மன்னர்கிட்ட சொல்கிறாங்க, ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஒரு வயசான விவசாயியை பிடிப்பான், அவருக்கு தெரியும் அப்படின்னா ஒரு விவசாயியை கூட்டிகிட்டு வராங்க, வயசான விவசாயி. அவர் வந்து இப்படி பார்க்குறாரு, கட்டில் போட்டு அள்ளிக்கிட்டு வர்றாங்க. பார்க்குறாப்புல, பார்த்துட்டு இது எங்கள் காலத்து பொருள் மாதிரி இல்லை, எங்கள் அப்பாவை கேட்டால் தெரியுங்கிறாரு. ஏன்னா அவங்க அப்பா இருக்கார் அப்படின்னா, இருக்கார் அப்படின்னா அவரை கூட்டுவாங்க அப்படின்னாங்க. அவங்க அப்பா வராப்புல, அப்படியே குச்சி ஊனிக்கிட்டு அப்படியே ஸ்டிக்கை ஊனிக்கிட்டு அப்படி நடந்து வர்றாப்புல. அவர் பார்த்துட்டு சொல்கிறாரு, இது எங்கள் காலத்து பொருள் மாதிரி இல்லை, எங்கள் அப்பா காலத்தில் விளைவிச்ச மாதிரி தெரியுது அப்படின்னு. மிரண்டு போய், உங்கள் அப்பா இருக்காரா அப்படின்னா, இருக்காரு, அவரை கூட்டுவாங்கன்றாங்க. அவர் நடந்து தெம்பா வர்றாரு, ஆளுக்கு இன்னுன்னு வர்றாரு. வந்தால் இது ஆமாம், இது எங்கள் காலத்து தானியம் தான், நாங்கள் விளைவிச்சு சாப்பிட்றதான் அப்படின்னு அவர் சொல்கிறார். மன்னர் வியந்து போய்க்கிறார். என்னையா உன் மகன் பேரனெல்லாம் பார்த்தா
பேரன் கட்டில் தூக்கிட்டு வர்றான், ஏன் மகன் குச்சி ஊனிட்டு வர்றான், நீ அப்பாக்காரரு நடந்து நீ வாடு தெம்பா வர அப்படின்னா எங்களுடைய உணவு பழக்க வழக்கம் அப்படி. இன்னைக்கு வந்து எல்லாம் கலப்படம் வந்துருச்சு, போட்டி பொறாமை வந்துருச்சு, வணிக தந்திரங்கள் வந்துருச்சு. நாங்கள் அப்படி இல்லை, உணவாக பார்த்தோம், எது சத்தானதாக சாப்பிட்டோம், அன்பு அதில் கலந்து, அதாவது அன்பு நேசத்தோடையும் நாங்கள் பயிர் வச்சோம், உணவாக பார்த்தோம். அதில் லாப நோக்கத்தையோ வர்த்தகத்தையோ நாங்கள் நினைக்கல, போட்டி பொறாமையில் அதில் நினைக்கல, உணவாக பார்த்தோம், எல்லாரும் கொடுத்தோம், நல்லா சாப்பிட்டோம் அப்படிங்கிறார். ஸோ அந்த கதையோட இந்த புத்தகத்தை எஸ்ரா முடிக்கிறார், நானும் இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம அடிமைப்பட்டு கிடக்கிறோம், நமக்கு சம்பந்தம் இல்லாத, நமக்கு உடலுக்கு ஒவ்வாத பல்வேறு உணவுகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம். கொஞ்சம் திங்க் பண்ணி இன்றைக்கி காலகட்டத்தில் டோட்டலாக சேஞ்ச் ஓவர் பண்ண முடியாட்டி கூட கொஞ்சம் மாற்றிக்க முயற்சி பண்ணுவோம், உடல் நலத்தை பாதுகாப்போம். மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் நிறைய புத்தகங்களை பற்றி தொடர்ந்து சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.